ஐசிசி உலகக்கோப்பை வென்ற நம்ம இந்திய அணிக்கு பாத்தீங்கன்னா நம்ம இந்திய கிரிக்கெட் வாரம் பிசிசிஐ வந்து பாத்தீங்கன்னா 125 கோடி ரூபாய் பரிசு தொகையை அறிவிச்சாங்க. ஸோ இந்த 125 கோடி ரூபாயை நம்ம இந்திய அணிக்கு யாராருக்கு எவ்வளவு தொகையை வந்து கொடுக்க போறாங்க அப்படின்ற தகவலை தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரா வாங்க. யாரெல்லாம் எவ்வளவு பரிசு தொகையை வாங்குறாங்கன்ற தகவலை நாம முழுசா பார்ப்போம். ஸோ இந்தியர்கள் எல்லாம் வந்து தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய இந்த தருணத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அணிக்கு நம்ம இந்திய கிரிக்கெட் வாரியம் பாத்தீங்கன்னா பரிசு தொகையா 125 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து இந்திய அணி வந்து நம்ம உலகக்கோப்பை வென்றதுக்காக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சன்மானமா பார்க்கப்படுது. ஸோ இதுக்கு முதலாவது பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அணி வந்து இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டெல்லியில ஒரு பெரிய வரவேற்பு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மும்பையில பயங்கரமான வரவேற்பு. ஸோ இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நாரிமன் பாயிண்ட்ல இருந்து வான்கடே ஸ்டேடியம் வரைக்கும் பாத்தீங்கன்னா திறந்த வெளி வாகனத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்திய வீரர்கள்லாம் போனாங்க. ஸோ லட்சக்கணக்கான ரசிகர்கள் வந்து ஒன்று கூடி அந்த உலகக்கோப்பையை வந்து நமக்கு வந்து அவங்க காட்சிப்படுத்தினாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஒரு வியப்போடவும் ஆர்வத்தோடும் சந்தோஷத்தோடும் வந்து நம்ம அந்த நிகழ்ச்சியெல்லாம் கண்டுகளிச்சோம். ஸோ இதுக்கப்புறம் வான்கடே மைதானத்துல போயிட்டு அங்க எல்லாருக்கும் வந்து சிறப்பு மரியாதை செய்யப்பட்டுச்சு. எல்லாரையும் பத்தி வந்து நம்ம வீரர்கள் எல்லாம் அவங்களோட மனதில் இருக்கக்கூடிய ஆதங்கத்தை எல்லாம் தெரிவிச்சாங்க, மகிழ்ச்சியை தெரிவிச்சாங்க, இவ்வளவு காலம் நம்ம பட்ட கஷ்டத்தை தெரிவிச்சாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கிரிக்கெட்டோட நம்ம டிராவல் பண்ணிட்டே இருந்தோம். ஸோ இதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்திய கிரிக்கெட் வாரியம் பார்த்தீங்கன்னா 125 கோடி ரூபாய் பரிசு தொகையை நம்ம வெற்றி பெற்ற உலக கோப்பையை நமக்கு வந்து கனவா இருந்த ஒரு உலக கோப்பையை வந்து நம்ம கையில கொண்டு வந்து கொடுத்த நம்ம இந்திய அணிக்கு பரிசு தொகையை அறிவிச்சாங்க. ஸோ இந்த பரிசு தொகையை நம்ம இந்திய அணி இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பு வந்து சேர்ந்ததுதான் நம்ம இந்திய அணி சொல்லுவாங்க. ஸோ விளையாட்டு வீரர்கள் மட்டும் இல்லை, பயிற்சியாளர் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கான ஒரு குழு இருக்கு, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. நம்ம இந்திய அணி அப்படின்னு சொல்லிட்டு பரிசு கொடுத்தா அது எல்லாருக்குமே அது எல்லாருக்குமே சமமானது. ஸோ எல்லாருக்குமே பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒன்றுதான். ஸோ இதுல முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது என்னன்னு கேட்டீங்கன்னா பிசிசிஐ வரலாற்றிலேயே இந்த தொகை தான் இது வரைக்கும் அதிகபட்ச தொகை. இதுக்கு முன்னாடி இது மாதிரியான ஒரு தொகையை வந்து இந்திய பிசிசிஐ வந்து கிரிக்கெட் வாரியம் வந்து பரிசா கொடுக்கப்படலை. இதுதான் ஹையஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பரிசு தொகையை அறிவிச்ச பிறகு பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னாள் கிரிக்கெட் வீரர், நமது அதிரடி மன்னன் சொல்லலாம், சேவாக், வீரேந்திர சேவாக், அவர் வந்து ஒரு கருத்தை வந்து தெரிவிக்கிறாரு. ஸோ இது கிரிக்கெட் வீரர்கள் மட்டும் இல்லை, அந்த குழு, அந்த கிரிக்கெட் வீரர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய குழு இருப்பாங்களா, ஸோ எல்லாருக்குமே சேர்த்து அந்த பரிசு தொகையை வந்து பகிர்ந்தளிக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பை வந்து அவர் சொல்றாரு. ஸோ இது மட்டும் இல்லாம பல்வேறு மாநில அரசுகள் வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த உலகக்கோப்பை வென்றதுக்காக நம்ம இந்திய அணிக்கு பல பரிசுகளை வந்து அறிவிக்கிறாங்க, தொகையாவும் அறிவிக்கிறாங்க. நம்ம உலகக்கோப்பை வென்றதால பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் வந்து அந்த அளவுக்கு சந்தோஷத்தால இருக்காங்க. ஸோ வாரி வாரி கொடுக்குற அளவுக்கு நம்ம இந்திய அணி நம்ம பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நம்ம இந்திய கிரிக்கெட் அணி. ஸோ இந்திய கிரிக்கெட் அணியோட மொத்த நபர்கள் 15 பேரு. ஸோ இந்த 15 பேருக்கும் பாத்தீங்கன்னா தலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு இண்டிவிஜுவலா 5 கோடி பரிசு தொகையை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ நம்ம முக்கியமா பார்க்கப்படுறது நம்மளுடைய இந்திய அணி தான். ஸோ 15 பேர் கொண்ட இந்திய அணிக்கு தலா ஒருவருக்கு 5 கோடி ரூபாய் பரிசு தொகையா நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு முக்கிய காரணமா பார்க்கப்படுறது பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம பதிவிலே வீடியோ போட்டிருக்கோம் நம்ம டிராவிட் சாரை பத்தி. ஸோ நம்ம இந்திய முன்னாள் கிரிக்கெட் அணியின் கேப்டனா இருந்தவர், இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தடுப்பு சுவர் அப்படின்னு சொல்லலாம், சீன பெருஞ்சுவர், இந்தியாவின் சீன பெருஞ்சுவர் இவரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஜாம்பவான். ஸோ இவர் தான் இப்போ நம்ம தலைமை பயிற்சியாளராக இருக்காரு. ஸோ இவர் ரிட்டையர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா போன வருஷமே ஆக வேண்டியது. ஆனா நம்மளுடைய இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க இருக்கணும், நம்ம அடுத்த ஆண்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐசிசியோட வேர்ல்டு கப்ல வந்து T20ல நம்ம கலந்துக்கலாம், கண்டிப்பா நாங்க கப் எடுத்து கொடுத்துதான் உங்களை அனுப்புவோம் அப்படின்னு தான் பாத்தீங்கன்னா நம்ம கிங் கோலியும் ஹிட்மேன் ரோஹித்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இவர்கள் 2 பேருமே வற்புறுத்தலின் காரணமா தான் வந்து பாத்தீங்கன்னா டிராவிட் சார் வந்து கோச்சா தொடர்ந்து இருக்காரு. ஸோ இந்திய அணிக்கு அவர் வந்து பயிற்சியாளராக வந்து இந்திய அணியை வழிநடத்தி சிறப்பாகவும் இந்த டோர்னமெண்ட்ல பயங்கரமா போன லாஸ்ட் டோர்னமெண்ட்டே பாத்தீங்கன்னா இந்திய அணி ஃபைனலுக்கு போயிடுச்சு. தவிர்க்க முடியாத விஷயத்துல எப்படி எசகு வந்து நம்ம அந்த மேட்சை விட்டுட்டோம், நம்ம வேர்ல்டு கப் மிஸ் பண்ணிட்டோம். ஆனா இந்த முறை சரியான முறையில கரெக்டா போனாங்க, ட்ராக்கு மிஸ்ஸே பண்ணல, சரியான பிளானு, பக்கா தட்டி தூங்கினாங்கன்னு சொல்லலாம். ஸோ அது மாதிரி வெற்றி கோப்பையை வந்து நம்ம டீமை எடுக்க வச்சு அது மூலியமா அவர் கையில வாங்கினார் பாத்தீங்களா, அந்த தருணத்துல அவர் பண்ண என்ஜாய் விட்டா நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க. அவர் இந்த மாதிரிலாம் ஆக்ரோஷமா பண்ணவே மாட்டாரு. அப்ப எந்த அளவுக்கு அவரோட மனசுக்குள்ள அந்த வெறி இருந்திருக்கும் பாருங்களேன். அவ்வளவு அழுத்தத்தை தாங்கி இருந்திருக்காரு மனுஷன், அவ்வளவு என்ஜாய் பண்றாரு. அது மாதிரிலாம் என்ஜாய் பண்ண மாட்டாரு, ரொம்ப காம் டைப், ரொம்ப சைலண்ட் டைப்னு சொல்லலாம்.
அதிகமா ஆக்ரோஷமா பட மாட்டாரு. அந்த அளவுக்கு ரொம்ப கூலான ஒரு மனிதர் சொல்லலாம். அந்த அளவுக்கு பொறுமை. ஆனா இப்படி இருக்கக்கூடிய மனுஷன் அந்த கப்ப வாங்கினதும் அவர் பண்ணதை பார்க்கும்போது எனக்கே பாத்தீங்கன்னா பயங்கரமா ஆயிடுச்சு. ஸோ உண்மையிலேயே ஆக்செப்ட் பண்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து நம்ம டீமை வழிநடத்தி 17 ஆண்டுகளுக்கு பிறகு நமக்கு இந்த உலக கோப்பையை பெற்று தந்த தலைமை பயிற்சியாளராக இருக்கக்கூடிய ராகுல் டிராவிட் சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 கோடி பரிசு தொகையை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இவரை போலவே பாத்தீங்கன்னா அடுத்த அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய அனைத்து பயிற்சியாளர்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கும், அதாவது போலிங் கோச், ஃபீல்டிங் கோச், ஸோ அவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா 2.5 crores வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்தபடியா முக்கியமான விஷயமா பார்க்க பார்த்தீங்கன்னா கேட்டீங்கன்னா நம்ம அணியோட இந்த வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப காரணமா இருக்கக்கூடிய இவங்க இல்லைன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஃபிட்டா இருக்க முடியாது. ஸோ இதனால ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்களோட உழைப்பும் இதுல அதிக பங்காற்றி இருக்கு. ஸோ பிசியோதெரபிஸ்ட், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனர்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா உதவியாளர்கள், ஸோ இவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா தலா 2 கோடி வந்து பாத்தீங்கன்னா பரிசு தொகையை அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்தபடியா முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இந்த T20 டீமை வந்து ரெடி பண்ண, அதாவது தேர்வு செஞ்ச குழு உறுப்பினர்கள் இருப்பாங்களா, ஸோ அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா சொல்லவே நம்ம ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம். ஒரே டைம்ல ஒரே நாள்ல ஒரு டெஸ்ட் மேட்ச் விளையாடுற டீமை உருவாக்க வச்சிருக்காங்க, ஒரு ஒன் டே மேட்ச் விளையாடுற டீம் வச்சிருக்காங்க, ஒரு T20 விளையாடுற டீம் இருக்கு. ஒரே நாள்ல இது 3 மேட்சும் ஒரே டைம்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்தியாவில பண்ண முடியும். வேற எந்த நாட்டிலையும் உலகத்துல பண்ண முடியாது. 2 மேட்ச் கூட பண்ண முடியும் சில நாடுகள்ல. ஆனா இந்தியாவில மட்டும்தான் இது 3த்தையுமே பண்ண முடியும். 3த்துக்கும் சப்ஸ்டியூட் வீரர்களோட பண்ண முடியும். எதுக்குமே ஷார்டேஜா கரெக்டா வச்சுட்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி வச்சுக்கிற டீம். ஸோ இந்தியாவில வந்து ஒரு 15 பேரை தேர்ந்தெடுத்து உலக கோப்பைக்கு அனுப்பணுன்றது ரொம்ப ரொம்ப வந்து கிரிட்டிக்கலான விஷயம் சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கரெக்டான ஒரு அணியை தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சாங்க அப்படின்ற விஷயத்துக்காக தேர்வு குழு உறுப்பினர்களுக்கு தலா 1 கோடி வந்து பரிசு தொகை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்தபடியா முக்கியமான விஷயமா பார்க்க பார்த்தீங்கன்னா கேட்டீங்கன்னா, ஸோ நம்ம அந்த 15 பேர் கொண்ட இந்திய அணிக்கு ரிசர்வ் பிளேஸா வந்து பாத்தீங்கன்னா 4 பேரை வந்து தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ அந்த 4 பேருக்கு பாத்தீங்கன்னா தலா வந்து 1 கோடி பரிசு தொகையை கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அணிக்கு BCCI அறிவிச்ச அந்த 125 கோடி ரூபாய் பரிசு தொகையை எல்லாருக்குமே பகிர்ந்தளிக்கிறாங்க. ஸோ யாரையுமே மிஸ் பண்ணக்கூடாது. அது சம்பந்தமா இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பரிசு தொகையா போய் சேரும். ஸோ இவங்க தான் எடுத்துட்டு போயிடுவாங்க, அவங்க தான் எடுத்துட்டு போயிடுவாங்க. இல்ல, இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி இண்டிவிஜுவலா வாங்கின எல்லா கிஃப்ட்ஸுமே அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். மற்றபடி பொதுவா BCCI அறிவிச்ச இந்த பரிசு தொகை நம்ம இந்திய கிரிக்கெட் அணியை சார்ந்த எல்லாருக்குமே பகிர்ந்தளிக்கப்படும்ன்றதுதான் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம 2007 வந்து பாத்தீங்கன்னா நம்ம உலக கோப்பை வென்றிருந்தோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீரர்களுக்கும் 80 லட்சம் ரூபாய் தான் பரிசு தொகையா அறிவிச்சிருந்தாங்க. இதுல ஹையஸ்டா வாங்கினது யாருன்னு கேட்டா நம்ம சிக்ஸர் மன்னன் யுவராஜ் சிங். மறக்கவே முடியாது. 6 பாலுக்கு 6 சிக்ஸை வச்சு அலற விட்ட ஒரே ஒரு அரக்கன் சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய யுவராஜ் சிங்க்கு மட்டும்தான் 1 கோடி ரூபாய் பரிசு தொகையை வந்து அப்போ வந்து நம்ம BCCI வந்து அறிவிச்சாங்க. 17 ஆண்டுகளுக்கு பிறகு உலக கோப்பையை வென்றிருக்கோம். ஸோ இப்போ அந்த பரிசு தொகையோட ஒப்பிட்டு பார்க்கும்போது 5 மடங்கு பாத்தீங்கன்னா அதிக அளவுல இப்போ இருக்கிற இந்திய அணிக்கு பரிசு தொகையை வந்து பாத்தீங்கன்னா BCCI வாரி கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம 17 வருட அந்த தவம் அதோட பலன். ஸோ கண்டிப்பா நம்ம இந்திய கிரிக்கெட் அணிக்கு BCCI அறிவிச்ச அந்த 125 கோடி ரூபாய் பரிசு தொகையை நம்ம இந்திய அணிக்கு எவ்வாறு பிரிச்சு கொடுக்கப்பட்டாங்க அப்படின்ற தகவலை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நீங்க தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீடியோவா அப்படியே அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனலை பாக்குறீங்க சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது மாதிரி சம்பந்தமான எல்லா தகவலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.